உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படின்னாங்கன்னா அவருக்கு ஒரே டைலாக் தானே. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முத அவங்கள வெளுக்கணும். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு, என்ன சாதனை செஞ்சாரு? அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள பட்டாவட்டி டவுசருக்குள்ள கையை விட்டு வெளியே காட்டுவார், ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த அவமானம் உனக்கு தேவையா? துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவ்வளவு வாங்குனீங்க பெட்டிஷன், மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. அதெல்லாம் வெளியில மைக்ல சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. நம்முடைய துரதிர்ஷ்டம் தான். கரெக்டா கட்டுப்பிட்டா. குடும்ப ஆட்சியில ஒரு பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தா பரவாயில்ல, சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் யாராச்சும் நீங்க மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டா அந்த கார்ல கண்ணாடி ஏத்திக்கிட்டு ஸ்டைலா பாக்குறது, என்னன்னு பாக்குறது, இப்படி பாக்க தான் பண்றாங்க. மீடியா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நாம எது வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம். குண்டு சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்காங்க. இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.